தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட திரு ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லெலினிடம் கேட்கலாம். லெலின், இரண்டாவது முறையாக அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவினருடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? தஞ்சை மாநகரம் முழுவதும் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் மிகுந்த உற்சாகத்தோடு அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும். லெலின், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரிடமிருந்து தற்போது ரங்கசாமி பெற்றுக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட திரு ரங்கசாமி 26,846 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தம்மை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை விட கிட்டத்தட்ட 26,846 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 1,01,333 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். திமுக சார்பாக போட்டியிட்ட அஞ்சுகம் பூபதி 74,487 வாக்குகளை பெற்றிருந்தார். தொடர்ந்து அங்கிருக்கும் செய்தியாளர் லெலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லெலின், தற்போது அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தேர்தல் அலுவலரிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து சொல்லுங்க, இரண்டாவது முறையாக அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். கடந்த முறை பெற்ற வாக்குகள் வித்தியாசம் எவ்வளவு, சதவீதம் எவ்வளவு, இந்த முறை பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கார்த்திகேயன், அதாவது இன்று காலை முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டவுடன், அதாவது குறிப்பாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டவுடன் அதிமுகவினுடைய வெற்றி முகம் என்பது வெளிப்பட தொடங்கியது. அதற்கு பிறகு ஒவ்வொரு சுற்றிலும் குறிப்பாக 20 சுற்றுக்கள் அந்த 14 மேசைகளிலும் எண்ணப்பட்டன. அப்படி 20 சுற்றுகளிலையும் அதிமுக தொடர்ந்து முன்னிலை வைத்தது. திமுகவை சார்ந்த டாக்டர் அஞ்சுகம் பூபதியை எதிர்த்து போட்டியிட்ட ரங்கசாமி சுமார் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் தஞ்சை மாவட்டம் முழுவதும் இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்க என்று தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் தற்போது நம்மால் காண முடிகிறது. அதிமுக சார்பில் போட்டியிட்டிருக்கக்கூடிய ரங்கசாமி 1,01,330 வாக்குகளும் 33 வாக்குகளும், திமுக சார்பில் போட்டியிட்ட அஞ்சுகம் பூபதி 74,487 வாக்குகளும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் 3,806 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 1,192 வாக்குகளும், பாமகவினுடைய வேட்பாளர் 794 வாக்குகளும், தேமுதிகவினுடைய வேட்பாளர் 1,534 வாக்குகளும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் 105 வாக்குகளும், நோட்டாவிற்கு யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்று நோட்டாவிற்கு வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கை 2,295 இருக்கிறது. சுமார் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கான அந்த சான்றிதழை வழங்கக்கூடிய பணியானது அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், ரங்கசாமி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவு, அந்த இரு வேட்பாளருக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு, இரண்டாம் இடம் அந்த வேட்பாளருக்கும் அவருக்குமான இடைவெளி எப்படி இருக்கு, கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு சொல்லுங்க. லெலின், அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகிற போது அவர் வெற்றி பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த வெற்றி சதவீதம் எப்படி இருக்கிறது? தற்போது நாம எம்ஜிஆர் சிலை, அதாவது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அதிமுகவினர் மிகுந்த உற்சாகத்தோடு தங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வாழ்க என்று முழக்கம் எழுப்பியவாறு இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 8 மணிக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் அடுக்கி வைத்திருந்த அந்த அறையினுடைய சாவியானது காணாமல் போனதால்
அந்த அறையை திறப்புவதற்காக 18 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு காலை 8:20 மணிக்கு 8 மணி 20 நிமிடங்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை திறந்து அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை பணியானது தொடங்கியது. முதற்கட்டமாக அந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. முதற் சுற்று அந்த தபால் வாக்குகள் எண்ணும்போது 30 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அவற்றில் 29 வாக்குகளை அதிமுகவினுடைய வேட்பாளர் ரெங்கசாமி பெற்றிருந்தார். ஒரு வாக்கை மட்டும் திமுகவினுடைய வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக ஒவ்வொரு சுற்றாக எண்ணப்பட்டது. 20 சுற்றுகளிலையும் அதிமுக தொடர்ச்சியாக முன்னிலை வகித்தது. அதிமுகவினுடைய வேட்பாளர் சுமார் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்களுக்கான அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய பணியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் பார்வையாளர்களும் அந்த மையத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன்.